பால்குடத்தின் முக்கிய அம்சங்கள். பால்குடம் எடுத்து செல்லும் பக்தர்கள் தங்களின் முழு நம்பிக்கையையும் லார்ட் சிவா மீது வைக்கிறார்கள். இது தாழ்மையையும் சரணாகதியையும் காட்டுகிறது. விரதம் மற்றும் ஒழுக்கம். பால்குடம் எடுக்கும் முன் பலர் நோன்பு நோற்று சுத்தமாக இருந்து மனதை ஒருமுகப்படுத்துகிறார்கள். இது ஆன்மீக ஒழுக்கத்தை உயர்த்துகிறது. 3. அபிஷேகத்தின் முக்கியத்துவம். பால் குடத்தில் கொண்டுவரப்படும் பால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. பால் அபிஷேகம் பாவங்களை நீக்கி மன அமைதியை தரும் என்று நம்பப்படுகிறது. 4. ஆன்மீக சுத்திகரம். பால் என்பது தூய்மையின் சின்னம். அதனால் பாலால் செய்யப்படும் அபிஷேகம் உடல் மனம் இரண்டையும் சுத்தமாக்கும் என கருதப்படுகிறது. 5. வேண்டுதல் நிறைவேற்றம். நோய்கள் நீங்க, கல்வி வேலை முன்னேற்றம், குடும்ப நலன் போன்ற வேண்டுதல்களுக்காக பால்குடம் எடுக்கப்படுகிறது. உற்சவ மற்றும் கூட்டு பக்தி. பெரிய திருவிழாக்களில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வருவது ஒரு பக்தி நிறைந்த காட்சி. இது சமூக ஒற்றுமையையும் காட்டுகிறது. 7. இசை மற்றும் ஆனந்த சூழல். ஓம் நம சிவாய போன்ற மந்திரங்கள், தாளம், நாதஸ்வரம் போன்ற இசைகளுடன் பால்குடம் ஊர்வலம் நடக்கிறது. இது பக்தர்களுக்கு ஆனந்த அனுபவம் தருகிறது. பால்குடம் என்பது சாதாரண சடங்கல்ல. அது மனதை தூய்மைப்படுத்தும், இறைவனுடன் உள்ள ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்தும் ஒரு புனித அனுபவம். லார்ட் சிவா அருளை பெற உடல் சக்தி பிளஸ் மன வலிமை. தலையில் பால்குடம் வைத்து நீண்ட தூரம் நடப்பது உடல் சக்தியையும் மன உறுதியையும் வளர்க்கிறது. இது ஒரு தியான அனுபவமாகவும் மாறுகிறது. பெண்கள் மற்றும் குடும்ப பங்கேற்பு. பெண்களும் குடும்பத்தோடும் சேர்ந்து பால்குடம் எடுப்பது ஒரு பெரிய ஆன்மீக அனுபவம். குடும்ப ஒற்றுமை மற்றும் சந்தோஷத்தை அதிகரிக்கிறது. நேர்மறை சக்தி. பால்குட ஊர்வலத்தின் போது உருவாகும் மந்திர ஒளி, பக்தி உணர்வு இவையெல்லாம் சேர்ந்து அந்த இடத்தை முழுவதும் நேர்மறை சக்தியால் நிரப்புகிறது. அகந்தை நீக்கம். தலையில் குடம் வைத்து நடப்பது நான் என்ற அகந்தையை குறைத்து தாழ்மையை வளர்க்கிறது. இது சிவபக்தியின் முக்கிய